ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மீனா ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆஃபீஸில் அந்த பணம் ஞாபகமாகவே இருக்குது. ஒழுங்காக அவங்களால வேலை கூட செய்ய முடியல. எப்படியாவது 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம லோன் போட்டாச்சு ரெடி பண்ணிடணும். மாமாவுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அதுக்குள்ளவே லோன் போட்டு பேங்க்கில் 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போயிட்டு போட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது ஆஃபீஸிலேருந்து. அதாவது நம்ம செந்திலுக்காக வேலை வாங்குற விஷயமா 10 லட்ச ரூபா லஞ்சமாக கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயமா பேசுகிறதுக்காக ஆஃபீஸிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 10 லட்ச ரூபா பணம் கட்டினீங்களே வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது, அந்த 10 லட்சமும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தவங்க சரியான ஏமாத்துக்காரங்களாக இருந்திருக்காங்க. ஒரு 6 மாதமாகவே நிறைய பேரை இப்படி தான் ஏமாற்றிருக்காங்க. வேலை கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா 15 லட்சம் கொடுத்தாகணும் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டு ஏமாற்றிருக்காங்க. உங்களுக்கு பணமும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் நம்ம மீனா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மீனா அவங்க அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே படபடன்னுது. ஏற்கனவே அவங்களுக்கு நெஞ்சு வலியெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. உடனே மீனா அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. எல்லாமே போச்சு, மாப்பிள்ளை குடும்பத்து முன்னாடி நம்ம அவமானப்பட்டு நிற்க போகிறோம், 10 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு அப்போ தான் நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, நான் அப்போவே சொன்னேன், படித்து சொன்னேன், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை, எக்ஸாம் எழுதி கூட பாஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வேலையை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் அந்த பணத்தை அவங்க எப்படியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனாவுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னுது, கை கால்லாம் நடுக்கம் எடுத்துக்குது. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு விளங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அதாவது நம்ம செந்தில்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது மீனா சொன்னதை கேட்டதுமே. என்ன சொல்கிற மீனா, உங்கள் அப்பா கிட்ட பல டைம் கேட்டேன், யாரும் ஏமாத்திட மாட்டாங்களே, கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பணத்தை கொடுத்தேன். இப்படி ஆகிப்போச்சு மீனா, உங்கள் அப்பா இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் மீனா அவங்க அப்பாவை குறை சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் அப்பாவை எந்த குறையும் சொல்லாதீங்க, எல்லாமே உங்களால் தான், நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லைல்ல, அவங்களும் ஏதோ நம்பி தான் கொடுத்துருக்காங்க, இப்போ என் அப்பாவே ஏமாற்றிட்டாங்க, இப்போது இந்த விஷயமெல்லாம் பாண்டி மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு தெரிய வந்தது அப்படின்னா என்ன நடக்கும், என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.